கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் தடிக்காரன்கோணம் ஊராட்சிக்கு உட்பட்ட வாளையத்து வயல், புதுநகர், கிரிப்பாறை, பால்குளம் போன்ற பகுதிகளில் வாழும் சுமார் 700 தமிழ் இனங்களின் குடும்பங்கள் அடிப்படை வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டி அப்பகுதி பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வனத்துறைக்கு உத்தரவிட்டு மேற்படி பொதுமக்களை எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி எளிமையாக அடிப்படை தேவைகளுக்கு கொண்டு செல்லும் பொருட்களை சேதப்படுத்தாமலும் கையகப்படுத்தாமலும் எளிமையாக அப்பகுதி மக்களுக்கு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நுழைவாயில்களில் அடிப்படை தேவைக்கு உண்டான பொருட்களை எடுத்து செல்ல ஆவணம் செய்யுமாறு கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபக் சாலமோன் தலைமையில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனிபர் முன்னிலையில் மண்டல செயலாளர் பன்னீர்செல்வம், தோவாளை மேற்கு மாவட்ட பொருளாளர் ராபின்சன், தோவாளை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஹெலின் செல்லத்தாய் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தடிக்காரன்கோணம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அதாவது நம்மளுடைய வாளையத்து வயல், அப்புறம் பால்குளம், கீரிப்பாறை, புதுநகர், வெள்ளாம்பி, இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பங்கள் அந்த இடத்துல 3 தலைமுறைகளாக அந்த இடத்துல வசிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் கூட அங்கே சரியாக செய்து கொடுக்கல இந்த அரசு. ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே அந்த இடத்துல யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த அரசு தடையாக இருக்குது. நிறைய பேர் அரசு புறம்போக்கு நிலத்திலையும் ஃபாரஸ்ட் ஏரியாக்கள்லையும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயற்கை சீற்றத்தினாலையும் விலங்குகள்னாலையும் அவங்களோட வீடுகளும் அவங்களோட வசிப்பிடங்கள் பாழடையும் போது, பழுதடையும் போது அதை சரிபார்க்கிறதுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை வெளியிலேருந்து கொண்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே இருக்கிற ரேஞ்சர், அப்புறம் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள இன்ஃபேக்ட் ஹராஸ் பண்ணுறாங்க. இதை பல முறை நம்ம இதை மனுக்களாக கொடுத்துருக்குறோம். டிஎஃப்ஓக்கிட்டையும் கொடுத்துருக்குறோம், கலெக்டர்கிட்டையும் இதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் அவங்க இது வரைக்கும் அந்த ரேஞ்சர் மேலே எடுக்கலை. அப்போ கூடுதலாக 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அவங்களுடைய கல்லறையை கட்டுறதுக்கான தேவையான பொருட்களை கொண்டு போகிறதுக்கு கூட அந்த இடத்துல ரேஞ்சர் சம்மதிக்கலை. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல போதிய பாதுகாப்பும் இல்லை, அவங்களுடைய தேவைகளை இந்த அரசு செய்து கொடுக்கவும் இல்லை. அப்போ உண்மையாகவே இது உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்கிறாரு, ஆனால் எங்களுடன் ஸ்டாலின் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த மக்களோட நாம் தமிழர் கட்சி கூட நின்று இன்றைக்கி இந்த மனுவாக கலெக்டர்கிட்ட நம்ம இன்னொரு வாட்டி முறையீடு பண்ணுறதுக்காக இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். கலெக்டர் உறுதி செஞ்சுருக்கிறாங்க நாங்கள் போதிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. அப்படி எடுக்காத பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி மேலும் ஒரு முறை அந்த மக்களோடு சேர்ந்து அந்த இடத்துல போராட்டங்கள் நடத்தி அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கும். குறிப்பாக இன்னொன்று சொல்ல போனோன்னா, அந்த மக்களுக்கு தேவையான மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட மருந்துகளும் சரி, அவங்களுக்கு தேவையான போக்குவரத்தையும் கூட இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கல. சரி, அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால மட்டுமே அதை அவங்க அப்படி பார்க்குறாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஜோனாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான சட்டங்களாக தான் இருக்கும். இது ஜனநாயக நாட்டில் அவங்க அந்த இடத்துல அகதிகளாக ஏன் வாழணும்? அவங்களும் ஜனநாயக உரிமை பெற்று எல்லாரையும் போல நல்ல ஒரு குடிமக்களாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இருக்கிறதுனால மட்டுமே அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போதிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதை தான் நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்து. மக்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்க பல ஆண்டுகளாக கரண்ட் பில் கட்டுறாங்க, வீட்டு வரியும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது, ஆதார் ஐடி இருக்குது, எல்லா அந்த நாட்டின் ஜனநாயக குடிமக்களாக குடியுரிமை பெற்று எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு இருக்குது, தகுதியும் இருக்குது. ஆனால் அடிப்படை வசதிகளை இந்த அரசு சட்டம்ங்கிற பேரில் செய்து கொடுக்க மறுக்குது. அதுக்கான உரிமையாக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த மனுவை கொடுத்துருக்கோம். அங்கே ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் நாங்கள் செய்வோம். நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.